வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பொட்டுக்கடலை அரைச்சி ஒரு டிஃபன் சாம்பார் பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உரித்த சின்ன வெங்காயம் 50 கிராம், தக்காளி 1, பூண்டு 6 பல், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பட்டை 1, லவங்கம் 2, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய், தேங்காய் இந்த மூடியில் வந்து ஒரு அரை மூடி அரைச்சி ஊற்றிக்கலாங்க. ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், மிளகாய் தூள் போட்டுக்கலாம், உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. முழுசாக போட்டுக்கலாம், இதை அறுக்க வேண்டியதில்லை. உருளைக்கிழங்கு போடுறதா இருந்தால் உருளைக்கிழங்கு அறுத்து போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி அது போடலை. இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டுக்கலாம். குக்கர் விசில் வரதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. தேங்காய், பொட்டுக்கடலை, பட்டை, லவங்கம், சோம்பு, தக்காளி சின்னதாக இருந்தால் போதும், ஒரே ஒரு தக்காளி போதும். நிறைய போட்டால் இந்த சாம்பாருக்கு நல்லா இருக்காது. இதை அரைச்சிடலாங்க. குக்கரை திறந்து அந்த அரைச்ச தேங்காய், பொட்டுக்கடலை விழுதை வந்து ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க. ரொம்ப ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, ரொம்ப சீக்கிரமாகிடும். உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதையெல்லாம் வந்து நம்ம வாணலியே வச்சு வேக வைக்காதனாக்கோ வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு, வெங்காயம், உப்பு, மிளகாய் தூள் எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கிறதா வைக்கலாம். நான் வந்து குக்கரில் மூடியிருக்கேன். இப்போ இது தேங்காய் ஊற்றினேன் இல்லைங்களா, அந்த தேங்காய் வந்து 3/4 இந்த தேங்காயோட பட்டலவங்கம் ஸ்மெல்லெல்லாம் போகிற வரலும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. விட்டுட்டு இன்னொரு அடுப்பில் எண்ணெய் காய வச்சு அதில் கடுகு, நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை வந்து நசுக்கிக்கலாங்க. நசுக்கி அதை போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பூண்டு நல்லா சேர்க்குற வரலும் தாளித்து சாம்பாரில் கொட்டிக்கலாங்க. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. பூண்டோட ஸ்மெல்லெல்லாம் இந்த சாம்பாரில் நல்லா கலக்கிற வரலாம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கிட்டு இறக்கிடலாங்க. இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. இது சூப்பரான சுவையான சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க.